யாராவது இந்த நேரத்துக்கு கால் பண்ணுறது? ஐயோ, இவன் எதுக்கு இப்போ பண்ணுறான்? ஹலோ, சொல்லுடா. ஹலோ கனி, நெக்ஸ்ட் வீக் சிடபிள்யூசி ஷூட்டுக்கு மதன் ஒரு பையன் வர மாதிரி இருந்துச்சுல? ஆமாம். அந்த பையனுக்கு நெக்ஸ்ட் வீக் ஏதோ எக்ஸாம் இருக்கான், அதனால இன்னைக்கே ஷூட் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இன்னைக்கே வா? ஆமாடி, ½ அன் ஹவரில் ஸ்டூடியோக்கு வந்துடுவாங்க, ரெடியாக இரு. என்னது ½ அன் ஹவர்லேயே வா? டேய், கண்டென்ட் எல்லாம் இல்லையேடா. அதெல்லாம் நீ ரெடி பண்ணிடுவேன். சரி வை, நான் வரேன் 10 மினிட்ஸில். ஓகே. ஐயோ, டேய் டேய் டேய், ஹலோ. எஸ், கண்டென்ட் கிடைச்சிருச்சு. என்ன கண்டென்ட் பாப்போமா? நான் உங்க கனி. வெல்கம் டு our show சிட்டி வித் சுட்டி. எல்லாரும் எங்களுக்கு லாஸ்ட் வீக் எக்ஸ்பெரிமெண்ட்டை வீட்டில் ட்ரை பண்ணி வீடியோஸ் அனுப்பியிருந்தீங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே இந்த வீக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம சிட்டி சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்துடலாமா இப்போ? ஹலோ. ஹாய். ஹாய், உங்கள் பேர் என்ன? மதன். மதன். சரி, ஓகே. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலில்? ஸ்கூலில் சயின்ஸ். சயின்ஸ் தான் பிடிக்குமா? ஏன் சயின்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு? நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு சயின்ஸ் பிடிச்சிருக்கு. சிட்டி ஆப் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு தான் வரீங்களா? பார்க்குறீங்க. அதில் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த ஆப்பை? வந்து இப்போ நான் என்ன உனக்கு சொல்கிறது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா? அதில் பார்த்து நீ எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ வீட்டில் ட்ரை பண்ண? சூப்பராக இருக்கே, இதை நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும்டா. நான் இது பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இருக்கு, அது நான் எங்கள் வீட்டில் ஹைபிஸ்கஸ் இருக்கு, அதை பறித்து நான் பண்ணேன். சரி, ஓகே. இப்போ இதெல்லாமே நீங்கள் ரியலாக அந்த வீடியோஸ் பார்த்து ஹைபிஸ்கஸ் உங்கள் வீட்டில் இருந்து எடுத்து அழகாக ஒன்று ஒன்றா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க. சூப்பர் சூப்பர். இப்போது லைட் இருக்குன்னு வச்சுக்கோ. பாருங்க, உங்கள் சுற்றி எவ்வளோ லைட் இருக்கு. கலர் தான் நிறைய இருக்கா? இந்த லைட் எல்லாம் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன்? சுற்றி சுற்றி போகுமா, எதனா ஷேப்பில் போகுமா, இல்லை ஸ்ட்ரைட்டாக போகுமா? ஸ்ட்ரைட்டாக போகும். லாஸ்ட்டாக சொன்னதுனால ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டியா? இல்லை, ஸ்ட்ரைட்டாக தானே வருது. ஸ்ட்ரைட்டாக தான் வருதா? கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம் ஸ்ட்ரைட்டாக தான் வருது. சரி மதன், நம்ம விட்டா பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம இதை அப்புறமா கண்டினியூ பண்ணலாம், சரியா? இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போயிடலாமா? போயிடலாம் வாங்க. டடா, எப்படி வந்துச்சு இது? தெரில. ஏன்னா நான் ஒரு மெஜிஷியன். அப்படியா? ஆமா, தெரியலையா? பார்த்தா தெரில. சரி, இதில் என்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு? 2 பாட்டில். ஓகே. ஒரு டம்ளர். ஓகே. அப்புறம் ஒரு மெஷரிங் கப். ஓகே, சூப்பர். இதெல்லாம் இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தெரில. நான் உன்கிட்ட முன்னாடி உனக்கு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? லைட் எப்படி வருது? ஸோ நான் உனக்கு இப்போ ஒன்று கொடுக்க போகிறேன். டன்டடாய். இப்போது இந்த லேசர் லைட்டை உங்களுக்கு நேராக இருக்க அந்த கேமராவில் அடித்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அடிங்க. எப்படி ட்ராவல் ஆகுது லைட்டு? ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸ்ட்ரைட்டாக தான் போதா? கன்ஃபார்ம். நான் உங்களுக்கு இதை பெண்ட் பண்ணி காமிக்கவா? காமிங்க. போலாமா? வாங்க. சரி மதன், இப்போ நம்ம கிட்ட 2 வாட்டர் பாட்டில் இருக்கு. இதில் தண்ணி ஃபில் ஆகிருக்கா, இதில் தண்ணி ஃபில் ஆகில்லை. இங்கே பாருங்க. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் எப்படி இருக்கு? இங்கே ஒரு வாட்டர் இருக்கு. ஓகே. அப்புறம் ரெட் மூடி. சரி, ரெட் மூடி போட்டிருக்கேன். மூடி எல்லா பாட்டிலையும் இருக்கும். சரி, இந்த ஓட்டை ஏன் தெரியுமா? தெரில. இதுக்கு நேராக தான் நம்ம லைட்டாக அடிக்க போகிறோம் இங்கே. ஓகே. அதுக்கான ஓட்டை தான் இது. ஓகேங்களா? இப்போ தண்ணி நம்ம இதுக்கு மாற்றலாமா? தண்ணி கிடச்சிருச்சுன்னு கைக்கு ஊத்துறியா? ஓகே, சூப்பர். இப்போ இங்கே பாருங்க, இதில் என்ன இருக்கு? பால் இருக்கு. பால் தானே? கன்ஃபார்ம். இப்போ நான் இதில் இந்த பாலை ஊற்ற போகிறேன். ஏன்னா நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஓட்டைக்கு நேராகவும் லைட் அடிக்க போகிறோமா? அப்போ அதை நம்ம கிளியராக பார்க்கணுன்னா கொஞ்சம் பாலை ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஆட் பண்ணிவிட்டேன். சரி, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிக்கலாம். எங்கே அந்த லேசர் லைட்? சரி மதன், இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற லைட்டை நான் உனக்கு இப்போது பெண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். பார்த்துடலாமா? அதை கிளியராக பார்க்குறதுக்கு லைட்ஸ் ஆஃப். அடிங்க. இப்போ எப்படி ட்ராவல் ஆகுது? ஸ்ட்ரைட்டாக. ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆகுதா? இப்போ நான்
இதை உனக்கு பெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ரெடி? பார்த்துடலாமா? ஓகே, லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? லைட்ஸ் ஆன். எப்படி மதன், இப்போ ஒத்துக்குவியா நான் ஒரு மெஜிஷியன்னு? பெண்ட்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன் லைட்டை. யார் நான்? மெஜிஷியனா? நான் மெஜிஷியன்லாம் இல்லை. இதுக்கு பின்னாடி தான் சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி லைட் பெண்டெல்லாம் ஆகலை. அந்த டியூப் மாதிரி இருக்கிற தண்ணி ஊற்றுற பார்ட்டு நம்ம கவனிச்சோம்னா லைட் அந்த டியூப் பார்ட்டுக்குள்ளேயே மல்டிபிள் டைம்ஸ் மேலேயும் கீழேயும் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிருக்கும். அது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் நமக்கு வெளியிலேருந்து பார்க்க வளைஞ்சு போகிற மாதிரி தெரியும். இதுக்கு பேர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மீடியம்குள்ளேயே லைட் மல்டிபிள் டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அதை தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த சால்ட் கலந்த வாட்டருக்குள்ளே நம்ம இப்படி இந்த ஆங்கிளில் லேசர் லைட்டை அடித்தோம்னா மேலே இருக்கிற இந்த வாட்டர் லேயரில் பட்டு இந்த லைட் திருப்பி கீழே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கலாம். வாட்டருங்கிற மீடியம்குள்ளவே இந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால தான் இதை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவாங்க. சரி மதன், இப்போ இதோட அப்ளிகேஷனை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். டண்டடாயின். இது என்னது? ஒயர். வயரா? இது உள்ளே இருக்குல்ல, இது பேர் என்ன? கம்பி. கம்பி. ஓகே, இதுதான் காப்பர் கம்பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வீட்டில எல்லாம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்களா? அதுலேயும் இந்த மாதிரி வயர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது உள்ளார காப்பர் கம்பிலாம் இருக்காது, ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும். இது உள்ளார நமக்கு சிக்னல்ஸ் எல்லாம் லைட்டாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புவாங்க. அது நம்ம பண்ண ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் எப்படி மல்டிபிள் டைம் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துச்சோ அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி அது போகணுங்கிற இடத்துக்கு போயிடும். நம்ம வீட்டில் கூட ஷோகேஸ்லலாம் லைட் ஒன்று பார்த்துருப்போமே, டியூபாக இருக்கும், ரொம்ப அழகாக. அது கூட இதே டெக்னிக் தான். இதோட கனெக்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் உங்களுக்கு தெரியுமே லைட்டோட ஸ்பீட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதனால தான் நம்ம வீட்டில் இருக்க ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. சரி, இன்னைக்கு எபிசோடில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். எப்படி மதன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜாலியாக இருந்துச்சா? போட்டுக்கோ வைஃபை. சரி, அடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட பார்க்கலாம். நீங்களும் லாஸ்ட் எபிசோடில் அனுப்பின மாதிரி வீடியோஸை எங்களுக்கு அனுப்புங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கனி அண்ட் மதன். பாய். இந்த வீக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம சுட்டி வந்து சொல்லிட்டீங்கல்ல, பல்ல காமிக்காம முடிங்க. பாரு, 3 பேராகிராஃப் தான். டான் 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 முடிச்சிடுறேன். ஒரு பேராகிராஃப் 1 மணி நேரமா? நோ. லைட்ஸ் ஆஃப். இப்போ அடிங்க லைட். என்ன ஆச்சு? லைட் எரியுது. ஏய், லைட் அடிக்கன்னு சொன்னீங்க. இதோட பார்த்தியா என்ன இருக்கு? என்ன கம்பி? காப்பர் கம்பிலாம் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். லைட்டோட ஸ்பீட் என்ன? அட பாவி, அப்படி கவனிக்கிற மாதிரி பண்ணு. நான் கவனிச்சேன். இழுத்துட்டு போறீங்களா? எனக்கு சரியா தெரியல. சரி, மாத்திக்கிறேன். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சொல்லு. ஃபாஸ்டா போறீங்க. ஏண்டா? யார் எடுத்துட்டு வந்தான்னு சொன்னா தானே எனக்கு கேட்க முடியும். யார் கொண்டு வந்தீங்க 2 பேர்ல? சரி, கேள். ஏன் ஏன் கேட்டேன். இன்னைக்கு எபிசோட்ல யாருப்பா யாரு